Hello, welcome back to our session. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது chemistry tips for NEET and JEE. NEET and JEEக்கு மட்டும் கிடையாதுங்க. இப்போ நார்மலா நம்ம கெமிஸ்ட்ரி எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதும் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னா சொல்ல போறேன். ஓகேங்களா? Let's start the series chemistry tips and series for NEET and JEE 2021 and 2022. 2021 and 2022. Are you all ready? Yes. Let's move on into the session. Okay. இப்போ நம்ம வந்துட்டு 10th வரைக்குமே கெமிஸ்ட்ரியை எப்படி படிச்சிருப்போம்? கெமிஸ்ட்ரி அப்படின்றது சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் லைக் பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு சயின்ஸ் அப்படின்ற ஒரு புக்ல இருந்துச்சு. பட் வென் வி ஆர் கம்மிங் டு த கிளாஸ் 11 we know that chemistry is a separate subject அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் தென் கெமிஸ்ட்ரியில இருந்து நம்மளுக்கு 3 டைப்ஸா நம்மளுக்கு என்ன செய்யறாங்கன்னா கெமிஸ்ட்ரியை வந்து பிரிக்கிறாங்க. ஃபார் 11th and 12th ஹையர் ஸ்டடீஸ் போறப்ப நம்மளுக்கு வந்து 5 டைப்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரிஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த நம்மளோட கிளாஸ் 11ல இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியை எப்படி டைப்ஸா பிரிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். கெமிஸ்ட்ரி வந்துட்டு நம்மளுக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா பிரியுது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. 3 கெமிஸ்ட்ரியா பிரிஞ்சிருச்சா? இப்ப இது வந்துட்டு உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்காண்டி நான் வந்து என்ன செய்யறேன்னா சொல்றேன். இந்த ஒவ்வொரு டைப்லயுமே நம்மளுக்கு என்னென்ன லெசன்ஸ், விச் ஆர் த லெசன்ஸ் இன் தோஸ் டைப்ஸ் அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். அந்த விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியல. நீங்க அப்படி அப்ரோச் பண்ணதுல உங்களுக்கு என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக் அப்படின்னா அதுல என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகுது அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் பேசிஸா இருக்கட்டும், நம்மளோட 12th எக்ஸாம் பேசிஸா இருக்கட்டும், இந்த 3 டைப்ஸுமே ஈக்குவல் பொசிஷன்ல தான் வந்துட்டு இருக்கும். இப்போ சப்போர்ட் பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு இது 35% இருந்தா அண்ட் தென் மூணுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட சேம் பெர்சன்டேஜ்ல தான் நம்மளுக்கு என்ன செய்ய போகுதுன்னா இருக்க போகுது. மார்க்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னா ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. சப்போஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 8 கொஸ்டின்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 8 கொஸ்டின்ஸ்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்துட்டு 9 கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி இது மூணுத்துக்குமே நம்மளுக்கு என்னன்னா ஒரே மாதிரியான மார்க்ஸ் அலாட்மெண்டா இருக்கும். இப்ப நம்ம இன்ஆர்கானிக் சாப்டரோட லிஸ்ட், அதாவது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம பிரிச்சிருக்கோம். அப்ப அந்த கெமிஸ்ட்ரிக்கு கீழே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கீழே என்னென்ன சாப்டர்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது என்ன லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் அண்ட் பீரியாடிசிட்டி. கிளாசிபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் அண்ட் பீரியாடிசிட்டி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பேசிக் லெசன் பாத்தீங்கன்னா இது. ஸோ இந்த லெசனை நீங்க வந்துட்டு நல்லா வந்து புரிஞ்சு வச்சிருந்தீங்க, இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா தென் கீழே இருக்கக்கூடிய இந்த எல்லா கான்செப்ட்ஸுமே ரொம்ப 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 ஈஸியா கிறிஸ்டல் கிளியரா என்ன செய்ய போகுதுன்னா உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னா புரியும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகாவே புரியக்கூடியதா இருக்கும். நீங்க வந்துட்டு எந்த ஒரு சிரமமும் இல்லாம ஈஸியா என்ன செஞ்சிடலாம், படிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சீங்க அப்படின்னா மீதியெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, கிறிஸ்டல் கிளியரா இருக்க போகுது. அண்ட் தென் என்னென்ன சாப்டர் லிஸ்ட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த எஸ் பிளாக், பி பிளாக் அண்ட் டி அண்ட் எஃப் பிளாக் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம காமனா என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா பிளாக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா பிரிச்சுக்கலாம். இந்த பிளாக் கெமிஸ்ட்ரி பத்தினதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மனப்பாடம் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா இருக்கும். ஸோ வந்து நீங்க அதையும் வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா பார்த்துக்கோங்க. பட் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாலே போதும். சில இதெல்லாம் நம்ம வந்து மெமரி பேசிஸ்ல தான் இருக்கும். ஸோ நீங்க அதையும் வந்து என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிளாக் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், மெட்டலாஜியா இருக்கட்டும், ரொம்ப ரொம்பவே ஈஸியான ஒரு சாப்டர். அண்ட் தென் ஹைட்ரஜனுமே நீங்க படிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பிளாக் கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி இருக்கும். பட் இட் ஆல்சோ
easy when we practice daily. That's all. ஓகேங்களா? And then coordination compound பாத்தீங்கன்னா just வந்து ரொம்ப கான்செப்ட் பேசிஸா இருக்கும். இதுமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா it will also be clear. ஓகேங்களா? இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட் அண்ட் பீரியாசிட்டியோட இந்த டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸும் நம்மளுக்கு என்ன செய்யும்னா இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஒன் மோர் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து கெமிக்கல் பாண்டிங் அப்படின்ற ஒரு சாப்டர் நம்மளுக்கு நீங்க 11th படிச்சிருப்பீங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க 11th இப்ப படிப்பீங்க. ஸோ chemical bonding is also important for coordination compounds. That's all. Inorganic chapter list முடிஞ்சு போச்சு. இவ்வளவு தாங்க inorganic chemistry. உங்களால படிக்க முடியும்ல? எஸ், உங்களால கண்டிப்பா படிக்க முடியும். Let's move on to organic chemistry. Organic chapter list. இந்த general organic chemistry, இந்த general organic chemistry சிம்பிளா GOC அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப எப்படி நம்மளுக்கு அதுல வந்துட்டு கிளாசிபிகேஷன் ஆஃப் பீரியாடிசிட்டி அண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டரா இருந்துச்சோ அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான சாப்டர். இந்த சாப்டர் அண்ட் தென் கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு ஒரு சாப்டர் பார்த்தோம் இல்லையா? இந்த ரெண்டு சாப்டருமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் for both inorganic and organic. இந்த ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ். அண்ட் தென் யூ ஹாவ் அ hydrocarbons, one of the basic concept in your 11th standard if you are in TN board. ஓகேங்களா? if you are in TN board. And then you have organic compounds containing halogens and then alcohols, phenols and ethers, aldehydes, ketones and carboxylic acid, organic compound containing nitrogen, polymers, biomolecules, chemistry in everyday life. These polymers, biomolecules, chemistry in everyday life, one of the easiest chapter to study in chemistry. And scoring topic is also scoring topic. Mark this out. Okay, one of the scoring chapters. Yes, one of the scoring chapters. And these three chapters is also very 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 important chapters. Very very important chapters. Okay, note it out. These are the easy and scoring chapters. These three chapters, alcohols, phenols and ethers, aldehyde, ketones and carboxylic acids, organic compound containing nitrogen, that is also called amines. These three chapters take some basic idea உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா this is also is going to be very easy topic. இந்த இந்த ஃபைல்னே வச்சுக்கலாம். நீங்க இந்த ஃபைல்ல இருக்கக்கூடிய நேம் ரியாக்ஷன், இஃப் யூ ஆர் எல்லா நேம் ரியாக்ஷனையும் உங்களால ஒரு பேப்பர்ல அல்பபெட் ஆர்டர்ல எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா எழுதி வைங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி படிச்சீங்கன்னா நேம் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் பேசிஸ்ல இருக்கணும். அந்த நேம் கொடுத்து கேட்பாங்க போர்டு எக்ஸாம்ல. பட் வந்து நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் போறப்ப அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, நான் ஒரு பக்கம் ரியாக்டன்ட் கொடுத்துட்டு ப்ராடக்ட் கேட்கலாம், அல்லது ப்ராடக்ட் கொடுத்து ரியாக்டன்ட் கேட்கலாம், இல்லை ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்து ரியேஜென்ட் கேட்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து நேமிங் ரியாக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் அவ்வளவுதான். நம்ம இன்னொரு தடவை பார்த்துடலாம். கெமிக்கல் பாண்டிங், ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இது ரெண்டு தான் பேஸ் சாப்டர். அண்ட் தென் பாலிமர்ஸ், யூ கேன் சி பாலிமர்ஸ், biomolecules and chemistry in everyday life. These three chapters are very easy and scoring chapters. நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா alkyl, phenol and ether, இந்த 5 chaptersமே வந்துட்டு கொஞ்சம் கான்செப்ட் வந்து நம்ம என்ன செய்ய வேணும்னா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல். Then we can go to physical chemistry chapter list. Physical chemistry அப்படின்றப்ப நம்ம சொல்ல மறந்துட்டேன். Inorganic chemistry அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் லிவிங் திங்ஸ் பத்தி படிக்கிறதா இருக்கும்.
ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் திங்ஸ் பற்றி படிக்கிறதா இருக்கும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் எடுக்கிறப்ப ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட் ஃபிசிக்கல் ஸ்டேட், அதாவது சாலிட், லிக்விட், கேஸ் இதை பற்றி படிக்கிறது. தெர்மோடைனமிக்ஸ், அதாவது நம்ம இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ்ல அப்படி மேடாகுது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம்லாம் படிக்கிறதா நம்மளுக்கு என்னன்னா நம்மளோட சர்ஃபேஸ் பற்றி படிக்கிறது. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் வந்து நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஈக்குவலிபிரியம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. எஸ், நம்ம இந்த லெசன் இந்த சாப்டர் லிஸ்ட்குள்ள போகலாம். Some basic concepts of chemistry. In the some basic concepts of chemistry and here redox reaction, you can see these two chapters are the basics of physical chemistry. Okay, basics of physical chemistry. And then physical chemistry அப்படின்னு சொல்றப்பயே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த சாப்டர்ல இருந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஐ மீன் நம்ம வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் போறப்ப நம்மளுக்கு இதுல இருந்து நிறைய ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும். யூ ஹாவ் டு ஃபேஸ் இட் அவுட். மற்ற ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைரக்டாக நம்ம தியரியில படிச்சதோ அது கான்செப்ட் ஓரியன்டோ வரும். இதுல வந்து நம்ம என்னன்னா முக்கால்வாசி ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு என்ன செய்ய போகுதுன்னா வரப்போகுது. ஓகேங்களா? தீஸ் டூ சம் பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல நீங்க என்ன செய்யணும், தெளிவா இருக்கணும். அண்ட் தென் வந்துட்டு ஈஸி அண்ட் ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா surface chemistry one of the easiest chapter in physical chemistry, இது நீங்க ஈஸியா படிச்சுக்கலாம். and then chemical kinetics is also concept வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், but we have to practice some problems. ஓகேங்களா? solid state is also one of the easiest lesson. and then we have பேசிக் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சம் பேசிக்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. கெமிக்கல் பாண்டிங் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ரெண்டு இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் மூணுத்துலயுமே கெமிக்கல் பாண்டிங் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுதான் உண்மை. ஓகேங்களா? அண்ட் தென் தெர்மோடைனமிக்ஸ் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துலயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ வந்து நீங்க வந்துட்டு ஒரு லெசன் படிச்சீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து கான்செப்ட் ஒன்று தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஈஸியா தான் இருக்கும். ஸோ அது நீங்க படிச்சிடலாம். அண்ட் தென் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் ஈக்குவலிபிரியம் கான்செப்ட் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஐ திங்க் ஸோ ஈக்குவலிபிரியம் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் டஃப்பா இருக்கும், அவ்வளோதான். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் தென் சொல்யூஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் தென் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, தட்ஸ் ஆல். மீதி எல்லா சாப்டரும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யலாம், ரொம்பவே ஈஸியா இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். இதே நீங்க என்ன செஞ்சிடலாம்னா படிச்சிடலாம். எஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிடிஎஃப் தான் இது. இதை வந்து நீங்க முடிஞ்ச அளவு ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு நோட்ஸ் மாதிரியோ எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன செய்யணும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தா இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணி இப்போ வந்து இந்த சார்ட்ல வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். யூ கேன் வாட்ச் இட் அவுட். டைம் டிமாண்டிங் பட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த சார்ட்ல இருந்து நம்மளுக்கு இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாயிண்ட் பண்ணி பிளாக் கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சாப்டர் லிஸ்ட். அண்ட் தென் இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அது என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம்தான், பட் ஜஸ்ட் சம்மரி. டைம் டிமாண்டிங் பட் இம்பார்ட்டன்ட். டைம் டிமாண்டிங்கா இருக்கும், அதாவது நீங்க வந்து அந்த கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் டைம் வந்துட்டு நிறைய எடுத்துக்கிட்டு அதை படிக்கிற மாதிரி இருக்கும். பட் டைம் எடுத்துக்கிட்டு படிச்சாலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் நம்ம கெமிக்கல் பாண்டிங் வந்து பார்த்தோம் இல்லையா, பிசிக்கல், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மூணுலயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது. நான் வந்து உங்களுக்கு அடிச்சு சொல்றேன், இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு நோ தீஸ் கான்செப்ட்ஸ் பிஃபோர் ஸ்டடியிங் அதர் சாப்டர்ஸ். இந்த இதை படிக்காம வேற லெசனுக்கு போனீங்க அப்படின்னா it will be very tough to you guys. ஓகேங்களா? periodicity, chemical bonding, GOC, general organic chemistry, some basic concepts of chemistry, P block chemistry அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு P block chemistry is include all S block and then P block and then your D block and then F block. இதெல்லாம் சேர்ந்ததான் உங்களுக்கு என்னன்னா block
கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் தென் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா கிறிஸ்டல் கிளியரா வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா தீஸ் இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸ்மே ஈஸி டு சி பக்காவடை. ஓகேங்களா? சாரி, இது மெட்டலாஜி டபிள்யூன்னு அடிச்சிச்சு. ஓகே. And then next we are going to first step நம்ம வந்து முடிச்சோம். டைம் டிமாண்டிங் சாப்டர்ஸ் முடிச்சோம். பட் இம்பார்ட்டன்ட் பா படிச்சுக்கோங்க மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி பட் ஸ்கோரிங். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதோட சம்மரி தான் பயோமாலிக்யூல்ஸ், பாலிமர்ஸ், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், அண்ட் தென் மெட்டலர்ஜி. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான டாபிக், ஈஸியான சாப்டர்ஸ். நீங்களே புக்கை எடுத்து நிதானமாக வாசிச்சாலே உங்களுக்கே புரியக்கூடிய சாப்டர்ஸ் தான் இது எல்லாமே. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா we have a problem solving skill required chapter அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ், அதாவது அந்த கான்செப்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கான்செப்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணுறப்ப, அந்த ப்ராப்ளம்ல அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இதுவுமே. ஸோ இந்த பார்ட்மே நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம் ஈஸியாக. கோத்ரூ பண்ணிடலாம் லைட்டாக. கேசியஸ் ஸ்டேட் இருக்குது, தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் அயானிக் ஈக்குவலிபிரியம். அதாவது ஈக்குவலிபிரியம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஃபிசிக்கல், chemical and ionic equilibrium, and then we have solid state, and then we have chemical kinetics, and then we have electrochemistry, and then we have solutions. இது எல்லாமே வந்து எல்லா சாப்டர்ஸ்லயுமே வந்து நம்மளுக்கு நீட் அண்ட் ஜேஇக்கு ப்ராப்ளம்ஸ் தான் வரும். பட் ஃபார் யுவர் டிஎன் போர்டு எக்ஸாம், அதாவது பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லெசன்ஸ்லாம் ஈஸியாகவே படிக்கலாம். கான்செப்ட்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்து அதையும் படிச்சிருங்க. அண்ட் தென் ரிமைனிங் சாப்டர்ஸ், அதாவது நம்ம வந்துட்டு டைம் டிமாண்டிங் பட் இம்பார்ட்டண்ட்டை தவிர்த்து ஈஸி பட் ஸ்கோரிங், ப்ராப்ளம் சால்விங்கை தவிர்த்து மீதி நம்மளுக்கு என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இருக்குன்னு நான் எங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது முக்கால்வாசி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் நான் வருது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணணும். இது வந்துட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் வந்துட்டு கான்செப்ட் பேஸ் ஜிஓசி அண்ட் கெமிக்கல் பாண்டிங் தெரிஞ்சுச்சுன்னா இந்த இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு தடவை வாசிக்கிறேன். ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஹாலோஜன், ஹைட்ரோகார்பன், aldehyde, ketone, carboxylic acid, alcohol, phenol and ether, amine, hydrogen, FOC அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்மளுக்கு 11th ஒரு லெசன் இருக்கு, அதை நீங்கள் கோத்ரூ பண்ணணும். அண்ட் தென் ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ், இது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். பிகாஸ் இட் ஆல்சோ கான்ஸ்டிடியூட்ஸ் அபவுட் 35% ஆஃப் யுவர் வெயிட்டேஜ். 100%ல கெமிஸ்ட்ரியில் 35% வந்து நம்மளுக்கு இந்த சாப்டர்லேருந்து வரக்கும். 30 to 35 சொல்லலாம், 35 வராது, 30 to 35 ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ இது நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கணும் படிச்சுக்கணும். ஃபார் போர்டு அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் வந்துட்டு இந்த ஈஸி பட் ஸ்கோரிங் டாபிக்ஸையும் டைம் டிமாண்டிங்கையும் ப்ராப்ளம் சால்விங் ஃபர்ஸ்ட் ஈஸி அண்ட் ஸ்கோரிங் படிங்க, நெக்ஸ்ட் டைம் டிமாண்டிங் படிங்க, ப்ராப்ளம் சால்விங் படிச்சோம்னா இது ரொம்பவே ஒரு ஈஸியான இதாக இருக்கும். அண்ட் தென் வந்து இதை நீங்கள் வந்துட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம்னா படிச்சுக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவைஸ் அண்ட் ப்ராக்டிஸ் as much as possible. ஓகேங்களா? உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தடவை ரிவைஸ் பண்ணுங்க அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா போடுங்க. ஏன்னா நீங்க வந்து ஈஸி ஒன்ல இருந்து போங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஈஸி ஒன்ல இருந்து நம்ம போனோம் அப்படின்னா கஷ்டமா போறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து அதை செய்யவே மாட்டோம். நிறைய பேர் ஈஸியானதை மட்டும் செஞ்சுட்டு கஷ்டமானதை விட்டுருவாங்க. சப்போஸ் நீங்க கஷ்டமா இருக்கிறத ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த கான்செப்டை மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கஷ்டமா இருக்கிறத மட்டும் நீங்க என்ன செஞ்சீங்க போட்டே ஓகேங்களா? Sorry for disturbance. Okay, and then go to easy one. This is my
keep to study chemistry. And then thank you for watching, guys. Thank you for your patience. And then if you really like my channel, do subscribe. If you like it, please make sure to press the like button. Okay, if you have any queries, you can ask me in comment section. I will clear your doubt. உங்களுக்கு ஏதாவது பத்தின டவுட் இருந்துச்சு அல்லது உங்களுக்கு இதை பத்தின ஃபர்தர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. I will clear it out. ஓகேங்களா? அண்ட் தென் லாஸ்ட் திங் வந்துட்டு